அடுத்தபடியாக எம் தௌஃபிக் அஹ்மது அல் அத்தாயி அவர்கள் ஆராசும்ரா மாணவர் அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக அழைக்கின்றேன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக உங்களுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வபில் ஃபுர்கானில் ஹமீத். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لهن مثل الذي عليهن بالمعروف صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات بشيء كن له ستر من النار صدق الله العلي العظيم. புகழும் புகழ்ச்சியும் அரசாட்சி தனதாக்கி தன்சாட்சி நபியாக்கிய அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனுடைய அன்பும் அருளும் எம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் நேசமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினே அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து இன்றைய வரை பல புரட்சிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. பல தலைவர்கள் அந்த புரட்சிகளிற்கு காரணமாக இருந்து அதில் வெற்றியும் கண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்த புரட்சி எல்லாம் ஒரு 100 ஆண்டுகள் அல்லது 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்று மறைந்துவிடும், இல்லை என்றால் மறைக்கப்பட்டுவிடும். ஆனால் ஒரு மனிதர் செய்த புரட்சி, பிறக்கும் முன் தந்தை இழந்து, பிறந்த பின் தன்னுடைய தாயை இழந்து, ஒன்றுமே அறியாமல் உம்மி நபியாக வாழ்ந்து ஆடு மேய்த்த ஒரு சாதாரண ஒரு மனிதர், அவர்கள் செய்த புரட்சி 1500 நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றை வரை மக்களிடத்தில் பேசப்படுகிறது என்றால் அவர்கள் செய்த புரட்சி இந்த சமூகத்திற்கு அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் சொல்லலாம், இவர் என்ன செஞ்சாரு, இவர் பல மனைவிகளை வச்சிருந்தாரு, இப்படிப்பட்ட மனிதரை நீங்க எப்படி உங்களுடைய தலைவராக நீங்க ஏற்றிருக்கின்றீர்கள்? இப்போ அந்த மனிதர் செய்த புரட்சி, அவர்கள் தான் எம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த புரட்சி. இந்த பெண் சமூகத்திற்கு அவர்கள் செய்த புரட்சி என்ன? ஒரு பெண் பிறந்தாலே அது மானக்கேடான விஷயம், அது ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், அது ஒரு தீட்டு என்கின்ற சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் பிறந்தாலே அது கேவலம், ஒரு குலத்திற்கு அசிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அடித்தொழித்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். விடிவெள்ளியாய் வந்த தூதர் பெண்கள் உரிமையற்று ஏங்கிக் கொண்டிருந்த காலத்திலே, ஆண்கள் எல்லாம் அடிமையாக வாடிக்கொண்டிருந்த நேரத்திலே, பெண் சிசுக்கள் எல்லாம் பூமிக்குள்ளே புதையுண்ட போது ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்து நரக விளிம்பிலே இருக்கின்ற ஒரு கூட்டத்தை அவர்கள் மனித புனிதர்களாக ஆக்கி இன்றை வரை வரலாற்றுகளிலே நிலைக்க செய்த ஒரு மனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அப்படிப்பட்ட மனிதர் செய்த புரட்சியை இந்த சமூகம் எப்படி மறக்கும்? இன்றைக்கு நாம் பெருமானாரை அவர்கள் செய்த வரலாறுகளை நாம் நினைவு கூறுகிறோமோ இல்லையோ, மற்ற மதத்தினர்கள், மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் பெருமானார் செய்த புரட்சியை இன்றை வரைக்கும் இந்த சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அவர்கள் செய்த புரட்சி என்ன?
ஒரு பெண் பிறந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு பெண் கருவுற்றிருக்குன்னு சொன்னா, ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்கு பக்கத்தில் வைத்து அவர்களுக்கு பிரசவிக்கப்பட்டு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பூமிக்குள்ளே புதைத்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அவர்களை வீட்டுக்கு எடுத்து வருவதாக இருந்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் அது ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று சொல்லி அந்த அன்றைக்கு இருந்த குறைஷி மக்களிடத்தில், காஃபிர் மக்களிடத்தில் சொன்ன நபர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்போ அவர்கள் சொன்ன விதம் சொன்னார்கள். இதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா குர்ஆனிலே உறுதிப்படுத்திக் கொள்கின்றான். லஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். எப்படி ஒரு பெண் தன் ஆணுக்கு என்னெல்லாம் கடமை செய்ய வேண்டி இருக்கிறதோ அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணிற்கு நிகரான கடமை உண்டு, அதிகாரம் உண்டு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த செயலை கொண்டு இறைவன் வகையறுக்கின்றான். இப்போ அவர்கள் செய்த புரட்சி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் முடிச்சுட்டு வராங்க. போர் முடிச்சுட்டு வரும் பொழுது அப்போ ஒரு 2 அநாத குழந்தைங்க, பெண் குழந்தைங்க, 2 அநாத பெண் குழந்தைகளை கேட்குறாங்க. இந்த பெண் குழந்தைகளை யார் வளர்க்குறா, அவங்களுடைய வாழ்க்கைக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் யாருன்னு கேட்ட உடனே எல்லா சஹாபாக்களும் கை தூக்குனாங்க. எந்த ஒரு சமூகத்தில் பெண் பிறந்தாலே கேவலம், பெண் பிறந்தால் அதை தீட்டு, அவங்கள பூமிக்குள்ளே போட்டு புதைக்கணும் இப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் அன்றைக்கு இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் கை தூக்குனாங்க. யார சொல்லலாம், இந்த பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வேறு வழி இல்லாமல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டு அந்த பேர் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வருது. அப்போது அந்த அந்த 2 பிள்ளைங்களும் அலி ரலியல்லாஹு அவங்க பொறுப்பில் விடப்படுறாங்க. இப்போ இப்படி எல்லாம் இருந்த சமூகத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு செய்த புரட்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்னிபத்துல்லிய மின் ஹாதிகள் பனாத்தி பி ஷையின் ஹுன்னலஹு சித்ரும் மினன்னார். எந்த ஒரு நபருக்கு பெண் குழந்தைகள் பிறக்குதோ, பெண் குழந்தைகள் இருக்குதோ, அந்த பெண் குழந்தைகளின் மூலமாக நரகம் அந்த பெற்றோர்களுக்கு திரையிடப்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. பெண்களுக்கு பெருமானார் கொடுத்த ஒரு முன்னுரிமை நாம் கவனிக்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் முடிச்சுட்டு வராங்க. வரலாறு அப்படி ஒரு சில வரலாற்றில் அவங்க போர் முடிச்சுட்டு வர்றதாகவும் போடுறாங்க, இன்னொரு வரலாற்றில் ஹஜ்ஜு முடிச்சுட்டு வர்றதாகவும் போடுறாங்க. அப்போது ஹஜ்ஜு முடிச்சுட்டு வரும்பொழுதே ஒரு ஒட்டகத்தை ஓட்டிட்டு வர சாதாரண ஒரு அடிமை, அவருக்கு பேர் அஞ்சஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு அடிமை நபித்தோழர். அப்போ அவர் நல்ல ஒரு பாடகர். யாருக்குமே ஏன்னா பாலைவனத்து மண் அவ்வளோ ஹீட்டில் நடந்து வரும்போது யாருக்குமே அந்த களைப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஒரு பாடகர், நல்ல கவி பாடிக்கிட்டே வராரு. ஒரு செகண்டில் அப்படி கவி பாடிட்டு வந்த உடனே அந்த ஜோஷில் என்ன பண்ணுறாரு, ஒட்டகத்தை வேகமாக இயக்கிறார். அதனால் ஒட்டகம் கொஞ்சம் ஸ்டண்ட் ஆகி அப்படியே முன்னாடி நகரும் போதே இன்றைக்கி எப்படி நம்ம கீர் வண்டியில் ஃபஸ்ட்டு கீரை போட்டு டப்புன்னு தூக்குறோம் பார்த்தியா, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி அந்த மனிதர் அந்த அஞ்சஷா அப்படி ஓட்டிக்கிட்டு போன உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அஞ்சஷா ருவைதக சௌகம்பில் கவாரித், யா அஞ்சஷா பார்த்து கண்ணாடி உடஞ்சிட போதுன்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? அந்த ஒட்டகத்தை இயக்கி வந்தது அஞ்சஷா. அந்த ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தவர்கள் பெண்களும் பெண் குழந்தைகளும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, யா அஞ்சஷா ருவைதக சௌகம்பில் கவாரித், அஞ்சஷா பார்த்து கண்ணாடி உடஞ்சிட போகுது. இன்னைக்கு நம்ம எழுதுறோமே, திஸ் இஸ் கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர் அப்படி எல்லாம் ஒரு நம்ம கொரியர் அனுபவம் அமுச்சுடுறோமா இல்லையா? இப்போ அன்றைக்கு திஸ் இஸ் கிளாஸஸ் ஹேண்டில் வித் கேர் என்கின்ற வார்த்தையை அன்றைக்கு பெண்களுக்கு ஆதரவாக பயன்படுத்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாக இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு மதமும் கொடுத்திராத ஒரு உரிமையை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்தார்கள். எந்த ஒரு மதத்திலையும் சொத்துரிமை பெண்களுக்கு கிடையாது. ஆனால் முதலாக கொடுத்தது இஸ்லாம். சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குர்ஆன் உறுதி செய்து, லிரிஜாலி நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலிநிசாஇ நஸீபு மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான்,
எப்படி குடும்பத்தில் நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது தன்னுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சொத்துக்களில் இருந்து அந்த ஆண்களுக்கு பங்குண்டு. இது முதல்ல சொல்லிட்டான் அல்லாஹ். அடுத்து அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்றான், அதே போன்றுதான் தன்னுடைய குடும்ப உறவுகளை நெருங்கியவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்கள் சம்பாதித்த சம்பாத்தியில் இருந்து பெண்களுக்கும் அந்த சொத்துரிமை உண்டு என்பதாக. அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி, நிறையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கும் சொத்துரிமை என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து அந்த இறுதியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், நசீபம் மஃப்ரூலா. இதற்கு விளக்க உரையில் எழுதுவாங்க, இது ஏதேனும் மனிதர்கள் சொன்ன வார்த்தை அல்ல, இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த பெண் சமூகத்திற்கு சொன்ன வார்த்தை என்று விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். இப்போ இந்த பெண் சமூகத்திற்கு முதலாக சொத்துரிமை கொடுத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்கள் என்றாலே அவர்கள் அடுப்படிக்கும் படுக்கைக்கும் என்கின்ற ஒரு காலகட்டத்தில் பெண்கள் எல்லா துறைகளிலும் சிறந்தவர்கள் என்று நிரூபித்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமணமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண்ணினுடைய கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமணமே கிடையாது. அவர்களுடைய வீட்டில் யார் யாரோ வந்து போவாங்க. இன்னொரு படி மேலே சொல்லணும்னா, அவர்கள் தத்தெடுத்த அந்த பிள்ளைகள் கூட அவனுடைய வீட்டிற்கு வந்து செல்லும். இவ்வளவு ஒரு கேவலமாக இருந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது, எதற்காக பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது என்று சொல்லி, பெண்கள் மறுமணம் செய்யலாம், செய்வது கூடும், செய்வது அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். والذين يتوفون منكم ويذرون أزواجا ويتربصن بأنفسهن أربعة أشهر وعشرا فإذا بلغن أجلهن فلا جناح عليكم مما فعلن في أنفسهن بالمعروف. ஒரு பெண்மணியினுடைய அவனுடைய கணவன் இழந்து விட்டால் அவர்கள் 4 மாதம் 10 நாள்கள் இத்தாவில இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவருடைய மனதிற்கு விரும்பியவாறு இருக்கின்ற ஒரு ஆணை திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பெண்களுக்கு அவருடைய திருமணத்தினுடைய விஷயத்தில் முழு உரிமை கொடுத்தது இஸ்லாம். மறுமணத்தினுடைய பெண்களுக்கு, மறுமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர்களுக்கு முழு உரிமை கொடுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஏன்னா முதல் முறையே ஒரு கணவனோடு வாழ்க்கைனா அது இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி அனுபவப்பட்டவர்கள். ஏன்னா இப்போ முதல்ல ஒரு கணவனோட வாழ்ந்துட்டாங்க, அப்போ அனுபவப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த அனுபவத்தில் இஸ்லாம் சொல்லுது, 2வது முறையாக திருமணம் முடிக்கக்கூடிய பெண்கள் அவருடைய வழி, அதாவது துணையை அவங்களே தேர்ந்தெடுக்கலாம். இதில் எந்த ஒரு வழியும் தேவையில்லை, அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் யாரும் தேவையில்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இம்மு அஹக்கு பி நஃப்ஸிஹா மின் வலியிஹா. ஒரு வலியை விட, 2வது திருமணம் செய்யக்கூடிய பெண் ஒரு வலியை விட தனக்கு எந்த ஒரு ஆண் சரியாக இருப்பான் என்று தேர்ந்தெடுப்பதற்கு அவர்கள் தகுதியானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு நபிமொழி நமக்கெல்லாம் ஆதாரம் பிடிக்க முடியுது. அப்போ இன்றைக்கு எத்தனையோ நபர்கள் சொல்லலாம், இஸ்லாம் எங்களை அடிமைத்தனம் படுத்துதுன்னு சொல்லலாம். இஸ்லாம் எங்களை ஒரு கேவலமாக, பெண்கள் எங்களை ஒரு அடுப்பங்கரைக்கும் மற்ற வீட்டுக்கும் அனுப்புவதற்கும் தான் இஸ்லாம் எங்களை வைத்திருக்கிறதுன்னு எத்தனையோ பெண்கள் வெளிநடப்புல சொல்லலாம். ஆனால் உண்மையாக இஸ்லாம் என்பது பெண்களுக்கு கல்வி உரிமை கொடுக்கிறது, சொத்துரிமை கொடுக்கிறது. தன்னுடைய 2வது கணவனை, தன்னுடைய மறுமணம் செய்யக்கூடிய கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமையும் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். நமக்கு ஆண்களுக்கு என்ன உரிமை, பெண்களுக்கு என்ன உரிமை என்று ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் A to Z, பிறப்பு முதல் அவன் குழிக்குள்ளே செல்லுகின்ற வரை அவன் என்ன செய்ய வேண்டும் என்று வகுத்து கொடுக்கிறது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை சரிபர பேணி பின்பற்றக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் கொடுப்பானாக. வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹில் உனீப் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.